என்ன குமாரி ரூம் பிடிச்சிருக்கா? ஹோட்டல் சூப்பரா இருக்கும். அந்த ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் தான். ஆனா நல்லா இருக்கும். பாத்ரூம் வந்து எல்லா இடமே ஏசி தான். ஜம்முன்னு இருக்கும். இங்க இருக்கிறத விட ஏதோ ஹிமாச்சல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். வா சுத்தி பார்க்க போலாமா? நல்லா இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். நான் சொன்னேன்ல அவர் 2 டேஸா புக் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாளை கழிச்சு ஈவினிங் வரை புக் பண்ணிருக்காரு. எனக்கு தெரியும் அந்த அங்கிள் பத்தி. அவர் செஞ்சா பெருசா செய்யணும் எதிர்பார்ப்பாரு. ஆனா அப்பாவும் எவ்வளவோ பண்ணிருக்காரு. 2 டேஸ் புக் பண்ணிருக்காங்க. நம்ம இருக்கலாம் ஒன் டே, அப்புறம் போர் அடிச்சுன்னா கிளம்பிடலாம். ஓகே. இங்க ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வச்சுனா கூட கொண்டு வருவாங்க. உனக்கு தலைவலிக்குன்னு சொன்னேன்ல, ஏதாவது ரூமுக்கு கொண்டு வர சொல்லட்டுமா? இல்ல அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாமா? இல்லங்க, சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. பாவம் நம்மள மதிச்சு கூப்பிட்டு இருக்காத. ரூமுக்குள்ள இருந்தா நல்லாவா இருக்கும். நானும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வந்ததே இல்ல. எங்க அப்பா கூட ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வரும்போது ஹோட்டல்ல தங்கினது. மத்தபடி எனக்கு ஹோட்டல்னா என்னன்னே தெரியாது. இதுதான் முதல் தரம் நான் ஹோட்டல் வரதே. அப்பா, பயங்கரமா இருக்குது. இங்க பார்த்தாலும் பளபளன்ட்டு லைட்டும் குளுகுளுன்ட்டு ஏசி ரூமும். இங்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் வாடகை அதிகமா இருக்குமே. ஆமா. வாடகை 3 ஸ்டார் ஹோட்டல் அந்த அளவு இருக்காது. ஒரு நாளைக்கு என்ன 50,000 இருக்கும், அவ்வளவுதான். ஏ அப்பா, ஒரு நாளைக்கு 50,000-மா? இந்த பகட்டான வாழ்க்கைக்கு அப்படியே என்ன இருக்குது? பெருசா ஒண்ணு இல்லையே. ஏசி ரொம்ப இருக்குது. வேற என்ன? இல்ல குமாரி, நீ ஹோட்டலுக்குலாம் அவ்வளவு வந்தது இல்ல, அதனால உனக்கு அதோட சார்ஜ் தெரியல. இது 50,000 ஒர்த்து தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா குறைவுதான். இதே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்னா இதை விட டபுள் ட்ரிபிளா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு காஃபி கூட 1000 rupees தெரியுமா? நல்லா இருக்கும், ராயலா இருக்கும், எல்லா ரேட்டுக்கு தக்கன இருக்கும். ஒரு காஃபி 1000 ரூபாயா? எப்பா, 1000 ரூபாய்க்கு பால் வாங்கினா எம்புட்டு நாள் போட்டு குடிக்கலாம். எப்பா, இங்க ரொம்பலாம் அதிகம் தான். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு போகாது. உனக்கு தலைவலிக்குன்னு சொன்னேன்ல, டேப்லெட் போட்டியா? காஃபி வேணா ஆர்டர் பண்ணட்டுமா? காஃபி சாப்பிட்டு கிளம்பலாம். ஐயோ, அந்த 1000 ரூபாய் காஃபியா? எனக்கு வேண்டாப்பா. எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தா கூட போதும். அட என்ன குமாரி நீ! காஃபிக்கு என்ன நம்மளா சார்ஜ் கொடுக்க போறோம்? அவரு ஸ்பான்சரு. அப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்துதானே ஆகணும். நமக்கு தேவைன்னா ரூபாயெல்லாம் பார்க்க கூடாது. செலவழிச்சுட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லங்க, அதான் சாப்பிட்டுட்டே வந்துருச்சே. இன்னும் என்ன காபி வேணாம், வாங்க அப்படியே ஹோட்டல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டே வந்துருவோம். ஓகே குமாரி, நான் ஒரு ½ வரேன். சரியா? இந்த ஹோட்டல் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கணும். 10 நாள் ஆச்சு. அவங்கள்ட்ட பேசிட்டு ஒரு ½ வந்துடுறேன். நீ கொஞ்சம் வெளியே ஸ்விமிங் பூல்லாம் இருக்கு, அப்படி பார்த்துட்டு இரி. ஓகே? ஏய் ஸ்வேதா, எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நினைச்ச ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம், நினைச்ச சாப்பாடு சாப்பிடலாம், அழகா ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி இடம்லாம் நான் பார்த்ததே இல்ல. உன் கூட என்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனோ அதனால இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு பார்க்க முடியுது. இன்னும் வரும்போது என்னையும் கூட்டிட்டு வந்துரு. யா ஷூர். நான் என் டாடி என் மம்மிலாம் அடிக்கடி இங்க வருவோம். சின்ன பிள்ளைல அடிக்கடி வர மோஸ்ட் பிளேஸ்னா இந்த ஹோட்டல் தான். எனக்காக எங்க அம்மா அப்பா என்னங்க கூட்டிட்டே வருவாங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் சகஜம். உனக்கு இது புதுசா பாக்குறதுனால ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது போல. நான் இன்ஃபேக்ட் சொல்ல போனா எங்க அப்பாட்ட காஷ்மீர் ஊட்டிலாம் என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். லீவுக்கு கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு. நீயும் வீட்டுல பெர்மிஷன் கேளு, அப்பனா உன்னையும் கூட்டிட்டு போறேன். சரியா? இந்த பொண்ணும் நம்மள மாதிரிதான் போல. நம்மளும் நம்ம ஊரையிலே தாண்டி வந்ததே இல்லையே. இதான் முத ஹோட்டல். அதுவும் இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு இன்னைக்குதான் வந்திருக்கோம். நல்லா தான் இருக்கு ஆடம்பர வாழ்க்கை. சரி, பொண்ணுக்கு போன் போட்டு பேசுவோம். ஹலோ. ஏய், என்ன குமாரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேடி. இன்னைக்குதான் எனக்கு போன் பண்ணு தோணுச்சாக்கும். நீ ஏன் என்னைக்கு போன் பண்ணுவியோ அதுவரை உனக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். அப்புறம் எப்படி இருக்க? என் தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன் பொண்ணு. அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்க இப்ப வீட்டுல இல்ல, பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஏதோ 3 ஸ்டார் ஹோட்டலாமே. எங்க கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்தார்ல, நீ போட்டோ எடுக்க முன்னாடி கிஃப்ட் கொடுத்தாருல, அவரு மாமாவோட ஃப்ரெண்டு போல. அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாரு. அவங்க பொண்டாட்டிக்கு எதுவும் உடம்பு முடியல அப்படின்ட்டு கூப்பிட முடியலன்ட்டு பெரிய ஹோட்டலா எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டாரு. 2 நாள் இங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு வீட்லயும் அத்தையும் மாமா சொல்லி அனுப்பிட்டாங்க. சாயந்தரம் தான் வந்தோம். அவரு நீங்க இருந்துக்க நான் இப்ப வாரேன்ட்டு போனாரு. இங்க சூப்பரா இருக்கு. ஸ்விம்மிங் பூலு, ரூமே ஏசி, பாத்ரூம் கூட ஏசினா பாரு. எப்பா, பெரிய லெவல்ல இருக்கு. நீ எல்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட்டுருவ. ஏசி ரூமு, பெரிய ஹோட்டலு, கூட என் தம்பி. குமாரி கலக்குறடி. எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஆமா, என் தம்பிட்ட என்ன நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்ல ஏதாவது நொட்டம் சொல்லிட்டு தான் இருக்கியா?
என்ன நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு இல்ல. இங்க பாரு பூமாரி, இம்புட்டு நாள் எப்படி இருந்தே எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ நல்ல செய்தியா எனக்கு சொல்ற. காலையில உன் போனை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, எங்கிட்ட போட்டு நல்ல செய்தி சொல்ல. நாம ஒண்ணு நினைச்சா அவர் ஒண்ணு நினைக்கிறாரு, அவர் ஒண்ணு நினைச்சா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம். ஒன்னும் சொல்றதுக்குள்ள இப்ப இவன்ட்ட என்ன சொல்ல. சரின்ற சொல்லி தொலைவோம். சரி பொண்ணு, அதுக்கு என்ன, முன்ன மாதிரிலாம் இல்ல. நாங்க இப்ப நல்லா பேசிக்கிடுதோம், நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கிடுதோம். அதுக்கு என்ன, நல்ல செய்தி சொல்லிட்டா போச்சு. அட எங்க பாருடா குமாரி, நீயே பேசுற, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அவர்கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இப்படிதான் இருக்கணும் என்ன, புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைய புரிஞ்சுதான் நம்ம வாழணும். அவர்கிட்ட நல்லா பேசு, புரிஞ்சுக்க. இன்னையில இருந்து உன் வாழ்க்கைய ஆரம்பி என்ன. எதிர்பார்த்துட்டு இருப்பேன்டி. என் தம்பி விக்ரம் இருக்குல்ல, ரொம்ப சாஃப்ட். நீ தான் வாயாடி. அவர்கிட்ட பேசு, பேசினா உன்னோட நிலைமை எல்லாம் அவருக்கு புரியும். சரியா, உன்னை புரிஞ்சுப்பாரு. நீ அவர் கூட நல்லபடியா அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். ஆல் தி பெஸ்ட். என்ன பூமாரி, வீட்ல இருந்தா போன் பேசுறாங்க? எங்க அக்கா மாதிரி அடிக்காங்க இல்ல அப்பா மாதிரி பேசிட்டு இருக்கியா? என் தம்பிகிட்ட குட்டி போன 2 வார்த்தை பேசிட்டு என் தம்பிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல வேணா? விக்ரம், பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுமா? இந்தாங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கீங்க போல இருக்கு. நான் நினைச்சேன் ஹனிமூனுக்கு தான் ஏதாவது ஊருக்கு போயிருப்பீங்களோன்னு. சரி, வாழ்த்துக்கள் தம்பி. உங்க வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிங்க. என்ன எங்க அக்கா என்ன பேசுது? இவன் என்ன சொல்லிருப்பா? சரிங்க அக்கா. அதுக்கு என்ன, தேங்க்யூ. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாக்கா? ஆமா தம்பி, இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி, ரொம்ப நேரம் பேசி உங்க பொண்ணான நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஹோட்டல்லாம் சுத்தி பாருங்க, ஒருத்தர் ஒருத்தவங்க பேசிக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. அப்பதான் வாழ்க்கையில நல்லபடியா வரலாம். ஓகே, சரி தம்பி, வைக்கிறேன். அக்கா என்ன வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க? அப்படியே நம்ம என்ன சாதிக்க போறோம் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு? சரி, அவங்க ஏதாவது எப்பவுமே காமெடியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி வாப்பு மாதிரி அப்படியே ரவுண்ட் போயிட்டு சாப்பிடலாம். என் ஃப்ரெண்ட பாத்துட்டேன், அவன் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இன்னும். ஏய் என்ன, ரொம்ப நல்லாவே இருக்க. இன்னும் அவனுக்கு தலைவலிக்கு காஃபி வாங்கி தரஞ்சோன்னா அதுவும் கேட்க மாட்டேங்க. சரி வா சாப்பிடலாம். இல்ல விக்ரம், இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். தலைவலி போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இந்த ட்ரெஸ் என்னமோ எனக்கு கசகசன்ட்டு வருது. என்ன விக்ரம், டேபிளா இந்த பாட்டில், இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ, என்னன்னு சொல்றது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எல்லா டேபிளுமே வச்சிருப்பாங்க. இது இந்த கம்பல்சரி. இது பணக்காரங்க குடிக்கிற ஜூஸ். இது ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது. ஆனா இந்த ஹோட்டல்ல சஜெக்ஷன் பண்றாங்க, நமக்கு தேவைன்னா சாப்பிடணும், இல்லடா வச்சிட வேண்டியதான். உடம்புக்கு நல்லதுன்னா குடிக்கிறதுல தப்பு இல்லையே. அதையே விட்டு வைப்பானே. இதுக்கெல்லாம் சேர்த்து தானே காசு நம்மகிட்ட வாங்குறாங்க. அதை எடுங்க, ஆளு கொஞ்சம் குடிக்கலாம். இல்ல வேணாம், ராத்திரி இல்ல சளி பிடிச்சிரும், நம்ம ரூமுக்கு கொண்டு போலாம். காலையில தண்ணி தாக அடிச்சா ஆளு கொஞ்சமா குடிச்சுக்கலாம்ல. ஐயோ, இதுவா? இது குடிச்சா ரொம்ப நல்லா தானே இருக்கும். சரி மாதிரி அது இருக்கட்டு. ஜூஸ் வேணா நம்ம ரூம்ல இருந்தே ஆர்டர் கொடுத்தா போதும். என்ன ஃப்ரெஷ் ஜூஸ்னாலும் கொண்டு வருவாங்க. சரியா, அது இருக்கட்டுமே. என்ன சாப்பிடுற? எனக்கு 2 பரோட்டா, அப்புறம் ஒரு ஜூஸ், அப்புறம் இந்த கிரில் சிக்கன் இருக்குல்ல, அதுவும் கொண்டு வர சொல்லுங்க. அப்புறம் சால்னா போதும். ஏய் என்ன, இது 3 ஸ்டார் ஹோட்டல். இங்க ராயெல்லாம் சாப்பிடணும். ஏதோ ரோட்டு கடையில சாப்பிடுற புரோட்டா சால்னா சிக்கன் பக்கோடான்னு கேட்டுட்டு இருக்கேன். இங்க எல்லாம் கொஞ்சம் ஹை ஃபுட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இதெல்லாம் நம்ம எப்பவும் வெளியே சாப்பிடுறது தானே. பரோட்டா நம்ம ரோட் கடையில கூட சாப்பிட்டுக்கலாம் போற வழியில. இங்க ரொம்ப ஹையான ஃபுட் எல்லாம் இருக்கும், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இல்ல விக்ரம், எனக்கு வித்தியாசமா சாப்பிட்டா ஒத்துக்காது, வாந்தி வர மாதிரி இருக்கும். அதான் பாக்குறேன். நாங்க எப்பவுமே வெளியே போனா பரோட்டா தான் சாப்பிடுவோம். வீட்டுல இருக்கும்போது அண்ணன் வாங்கி கொடுக்காது, உடம்புக்கு அது நல்லது இல்லமாம்பாக. வெளியே போனா கேட்டா வாங்கி கொடுக்கும், பரோட்டா சால்னா அப்புறம் சிக்கன் பக்கோடா. எனக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. அதுங்க கிடைக்கலன்னா இட்லி தோசை அந்த மாதிரி தான் கூட போதும். எப்பவும் நமக்கு சாப்பிட உணவு சாப்பிட்டாதான் எனக்கு செரிமானம் ஆகும். வேற எதையா தின்னுக்கிட்டு வாந்தி பேதி ஆயிட்டா கஷ்டம் நமக்கு தானே. நசி கொரியன் 1 பிளேட், ஜட்கால் ரொட்டி, அப்புறம் வந்து குமாரி உனக்கு ஃபோல்கா சொல்லட்டுமா? ஃபோல்கா 2 ஃபோல்கா, ஒரு சிக்கன் கிரேவி. ஓகே சார். ஆமா, ஃபோல்கா தெரியும். இந்த விளம்பரத்துல ஸ்னேகா முன்னாடி பண்ணோம், அப்போ உப்பி வரும், அது தெரியும் எனக்கு.
அது என்னங்க என்னமா சொன்னீங்களே? அது எனக்கு இன்னும் புரிய கூட இல்ல. அது என்ன சாப்பாடு? அதுவா, அது கொரியன் டிஷ். நசி கொரியன். அது சூப்பரா இருக்கும். இந்த ஊர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஏன்னா கொஞ்சம் சீ ஃபுட் எல்லாம் போட்டிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அப்ப ஜட்கா ரொட்டி அதுவும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாரு. ஓகே, கொரியன் ஃபுட். ஃபோல்க்கு அங்க வச்சிருங்க. மீதி 2 பிளேட் இங்க வைங்க. தேங்க்யூ. ஏன் விக்ரம், நான் ஒன்னு சொல்லியும் தப்பா எடுத்துக்காதீங்க. வித்தியாசமா சாப்பிடலாம் சரிங்க. அதுக்குன்ட்டு ஏதோ வாயில வராத பேரெல்லாம் உள்ளதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கீங்களே. சரி, இதுல என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு சமையலை பத்தி நோ ஐடியா பூமாரி. அதனால என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபோல் கிழமை தான் சொல்றேன். கோதம்பு கோதுமை மாவு போட்டு ஈஸ்ட்லாம் போட்டு பேசுவாங்க, அப்படிதானே? பாத்தீங்களா, நமக்கு தெரிஞ்ச சாப்பாடுன்னு சொன்னோன்னா அதுல என்ன சேர்ந்துருக்குன்ட்டு ஓரளவு உங்களால கெஸ் பண்ண முடியுது. அதே தெரியாத சாப்பாட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்ல தெரியல. இப்படி சொல்ல தெரியாத என்ன கலந்துருக்குன்னு தெரியாத ஒரு சாப்பாடை சாப்பிடணுமா என்ன? அட பூமாரி, இவ்வளவு தூரமா நீ திங்க் பண்ணுவியா? சரிம்மா, தெரியாம ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். இனி எங்க போனாலும் நமக்கு தெரிஞ்ச ஃபுட்டா, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டா வாங்கி சாப்பிடுறேன். ஓகே. சரி விக்ரம், உங்க விருப்பம். எதுக்கு சொல்லேன்னா, எங்க ஊர்ல எல்லாம் இப்படி தெரியாத சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்ப கூட இடையில ஒரு பையன் பானிபூரி விற்கிறதுக்கு வந்தான். அது யாருக்கும் தெரியாதனால என்னமோ யாருமே வாங்கல. அப்புறம் வர்றதே இல்ல. எதுக்கு தெரியாத சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கணும் அப்படியா? மேக்சிமம் ஹோட்டல்ல சாப்பிடவே சாப்பிடாதீங்க. வீட்டுல என்ன வச்சாலும் சாப்பிடுங்க, குறை சொல்லாம. அது போதும். என் வாழ்க்கையே போச்சு. ஏய், என்னடி நீ பெரிய இவளா? ஆ? நீ நீ சொன்ன மாதிரி தான் நான் கேட்கணுமா? நான் என்ன சின்ன பிள்ளையடி? இது நான் இருக்கணும், நான் நடக்கணும், சாப்பிடணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கூட வர முடியாது. நான் சொல்ல கேட்டு என் கூட இருந்து குடும்பம் நடத்தணும் நடத்து. இல்ல அவங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டே இரு. வசதியான பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணவே கூடாது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். வசதிய பார்த்து போனோம். என் நிலைமை தான். அடிமாட்டை விட கேவலமா நடத்துவாங்க குடும்பத்தோட. அவனுக்கு என்னடி குறைச்சேன்? நான் என்ன படிக்காதவனா? மாசம் 30,000 சம்பளம் வாங்கண்டி. அதை வச்சு உனக்கு குடும்பம் நடத்த முடியாது. எப்ப பாரு எங்க அப்பா அது செஞ்சான் இது செஞ்சான்னு. ஏய் ராஜு, ராஜு தானே நீ? என்னடா என்னாச்சு ராஜு? அட மாப்பிள்ள, நீ இங்கதான் இருக்கியா? ஒன்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாலோ? பத்தியா, காலேஜ் ஒன்னா படிச்சோம், ஸ்கூலும் ஒன்னா படிச்சோம், வாழ்க்கையும் ஒன்னா துவச்சிட்டு ஒன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து வந்திருக்கோம். பத்தியா மாப்பிள்ள, என்ன ஒரு ஒத்துமை. டேய் ராஜு, என்னாச்சு உனக்கு? வாட் ஹேப்பன்டா? இப்பதானே உனக்கு ரீசெண்டா மேரேஜ் கூட முடிச்சு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? லைஃப்ல ப்ராப்ளம்னா சொல்லலாம். லைஃபே ப்ராப்ளமா இருந்தா எப்படி மச்சி சொல்றது? ராஜு, ராஜு, டேய் ராஜு, எந்திரடா டேய். ஷிஷோ குமாரி, இவன் என்னோட காலேஜ் படிச்சவன். என்னாச்சுன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா தான் கல்யாணம் கூட ஆச்சு. ஏன் இப்படி இருக்கான்? நல்ல ஒரு ஒருத்தையும் இருக்கான். என்ன ஏதுன்னு தெரியலையே. இவன் அப்படி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. குமாரி, நீ சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போ. ஒன்னாட்டு தெரியும்ல. போ, நான் இவனுக்கு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி வச்சுட்டு யார்ட்டையும் சொல்லிட்டு வர்றேன். சரியா? சாப்பிட்டுட்டு கிளம்பு, சாப்பிடாம போயிடாத. ஐயோ, இவனை கைத்தாங்களா தூக்கிட்டு தான் போகணும் போல இருக்க. நிதானமே இல்லையே. ராஜு, டேய் ராஜு. இவர் ஃப்ரெண்டே இப்படிதான் போல. இவரே கொஞ்ச நாள் இப்படிதானே இருந்தாரு, இப்பதானே மாறி இருக்காரு. யாரு கண்டா இதே மாதிரி எத்தனை ஹோட்டல்ல எத்தனை பேருக்கு மேல போய் விழுந்தாரோ என்னமோ. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். எப்படியாவது சாப்பிட்டுட்டு இவர்கிட்ட நம்ம மனசுல உள்ளது ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. சொல்லலாம்னு நினைச்சா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு பயமா இருக்கு. எப்படி சொல்லலாம்? ஆனா இன்னும் கூட ஒருக்க சொல்லியே ஆகணும். அட, ஏதோ ஹெல்த் ஜூஸ்ன்னு சொன்னாரு. இங்க எல்லாரும் இதான் குடிப்பாங்க போல. நம்மளுக்கு பணக்காரங்க தானே, சும்மா 2 கப்பு குடிப்போம். இனி இங்க எல்லாம் வரவா போறோம். எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, இந்த பணக்காரங்க குடிக்கிற ஜூஸ் தானே? இந்த பாட்டில்ல கூட இந்த ஜூஸ் தானே இருக்குது. கொடுங்க எனக்கு ஒரு கப்பு. என்ன கரெக்டா சொல்றாங்க, அந்த பாட்டில் உள்ள ஜூஸ் தானே? ஒருவேளை குடிச்சிருப்பாங்களோ? இல்லையே, பார்த்த அப்படி ஒன்றும் தெரியலையே. குடுப்பமா வேண்டாமா? அட குடுங்க சார், நான் இதெல்லாம் நிறைய குடிச்சிருக்கேன். கொடுங்க. அவர் கூட தான் வந்தேன். வேணா ரூபா அவர்கிட்ட வாங்கிடுங்க.
கூட ஒரு கப் கூட கொடுங்க. ஒரு கப் தான் கொடுப்பீங்களாக்கும்? நல்ல சத்து ஜூஸ்ன்னு சொல்லுதாக. ஆளுக்கு 2 கப்பு கொடுப்பீங்களா? இம்புக்கானி கொடுத்துட்டு போறீங்களா? சரி, நம்ம என்ன அதெல்லாம் சாப்பிட்டது இல்ல. ஒரு கப் சாப்பிடுறேன், குடிச்சா இன்னொரு கப் கேப்பேன், கொண்டு வாங்க. சரியா? இன்னைக்கு எப்படியாவது விக்ரம்கிட்ட நம்ம மனசுல சொல்லியே ஆகணும். பூமாரி, டைவர்ஸோட போக கூடாது. 10 நாள் நமக்கு டைம் இருக்கு. அது வரை இழுக்காம இன்னைக்கு மாதிரி ஒரு நாள் நம்ம கண்டிப்பா கிடைக்க போறதில்ல. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிடணும். அப்புறம் அவரா பார்த்து நல்ல முடிவா எடுக்கட்டு. என்ன, உனக்கு நாளையில இருந்து இன்னைக்கு ராத்திரில இருந்து நல்ல நேரமா அமையிட்டு. சரி, ஹெல்த் ஜூஸ்ன்னு சொன்னாங்க. என்ன வாடடிக்குது? ஒருவேளை நட்ஸ், பாதாம் பருப்பு, பழ வகைகள் எல்லாத்தையும் இடிச்சு எடுத்து அரைச்சு ஊத்தினாலும் அந்த வாடை அடிக்குதோ என்னமோ. சரி, உடம்புக்கு நல்லது தானே, குடிப்போம்.